இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேம், இப்போ இன்டர்நெட் முழுக்க உங்களை பத்தியும் நம்ம சத்துமாவை பத்தியும் தான் பெருமையா பேசிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியால ஜனா ஃபுட்ஸ் ஹேஷ்டேக் தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. மீனா, உனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணு. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வாங்கி கட்டிக்காத. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஒரு நிமிஷம். ஹலோ, நம்ம கையில என்ன இருக்கு? செய்ய வேண்டியதை சரியா செஞ்சா கிடைக்க வேண்டியது தானா கிடைக்கும். தேங்க்யூ. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தமிழ். ஜனாமா, நீ எவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்கேன்னு உனக்கே தெரியாது. நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருக்காங்க. நம்ம ஷேர்ஸ் எல்லாம் ஒரே நாள்ல பல மடங்கு ஏறி இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம கம்பெனி பேர் தான் ட்ரெண்ட்ல இருக்கு. தமிழ், போட்டியில ஜெயிச்சது மட்டும் இல்லாம அதை எப்படி மார்க்கெட் பண்ணணும்னு யோசிச்சு அதுலயும் ஜெயிச்சிருக்க. என் முடிவு சரிதான்னு ஒவ்வொரு முறையும் நீ நிரூபிச்சுக்கிட்டே இருக்க. கங்க்ராட்ஸ் மேடம், பிராவோ, கலக்கிட்டீங்க. நான் கூட நீ ஏதோ மஞ்சப்பையோட கவர்மெண்ட் பஸ்ல வந்து இறங்கின பட்டிக்காடுன்னு நினைச்சேன். பட் இல்ல, தப்பு கணக்கு போட்டுட்டேன். பரவாயில்ல, உனக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஹலோ. ஆனா என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல. இந்த தடவை நீ ஜெயிச்சிட்ட, ஆனா அடுத்த டாஸ்க்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். இன்னைக்குதான் நீ இந்த வீட்டுல இருக்கிற கடைசி நாள். என்ஜாய். உனக்கு இது தேவையில்லாத பாரம் தான். உனக்கு எதுக்கு இந்த போராட்டம்லாம்? வேண்டாம், விட்டுடலாம். ஜனாமா, ஆனா என்ன, நீ சிபி கூட போட்டி போட முடியாம தோத்துட்டு ஓடிட்டேன்னு எல்லாரும் நினைப்பாங்க. அவங்க உன்னை பத்தி நினைச்சது சொன்னது எல்லாமே சரிதான். ஜனகாம்பால் எடுத்த முடிவுதான் தப்புன்னு பேசுவாங்க. அதான் உனக்கு வேணும்னா சொல்லு, தாராளமா நிறுத்திக்கலாம். தமிழ், உன் வேதனை எனக்கு புரியுது. உனக்கு விருப்பம் இல்லாம நீ இந்த பாரத்தை சுமக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா நீ இப்ப போக கூடாது. போட்டியில நீ ஜெயிச்சுட்டு இதுக்கெல்லாம் தகுதியானவன்னு நிரூபிச்சுட்டு என்ன வேணாலும் முடிவிடு. என்ன ஓகே தானே? இங்க பாரு, நீ கூண்டுல வளர்ந்த கிளின்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ காட்டுக்குள்ள வந்துட்ட. இங்க கழுகும் இருக்கும், கோட்டானும் இருக்கும். இதுக்கெல்லாம் பயந்தா நீ உயிர் பிழைக்க முடியாது. இப்ப நம்மள போட்டு அழுத்துற எல்லாத்தையும் விட சர்வைவல் தான் முக்கியம்னு நினைச்சதுனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். இதெல்லாம் நீ போக போக கத்துப்ப.
என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக எனக்கு யாருமே இல்லை. உனக்கு நான் இருக்கேன். வா, பாத்துக்கலாம். சரி தமிழ், நீ கிளம்பு, ரெஸ்ட் எடு. நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டியில வந்த நீ யாருன்னு காட்ட. ம்? என்னாச்சு சார்? என்ன நடக்குது? என்ன நடக்குதா? உங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு 4 பேர் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. இதான் நீங்க ஹோட்டல் நடத்துற லட்சணமா? இல்ல சார், அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏமா, பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கம்மா. நீங்க எல்லாம் போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். சார், பழைய சிக்கன் சார். பழைய சிக்கனா? எப்படி? எடுத்துட்டு வாங்க. சார், கெட்டு போன சிக்கன் சார். வைங்க. என்னமோ சொன்னீங்க, வாய்ப்பு இல்லைன்னு. என்னது இது? மனுஷங்க உயிர் விஷயத்துல இவ்வளவு அசால்ட்டா இருப்பீங்களா? சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு. எல்லாமே தப்பா தான் நடந்திருக்கு. இதெல்லாம் சாம்பிள் எடுங்க. ஓகே சார். எல்லாத்தையும் போட்டோ வீடியோ எடுங்க. இங்க பாருங்க, கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஹோட்டல் ரன் ஆகக்கூடாது. அப்புறம் நாங்க மொத்தமா சீல் வைக்க வேண்டியது வரும். எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு விளக்கமும் தேவையில்லை. எனக்கு இந்த பிரச்சனை சரியாக்கணும். எனக்கு இந்த தொழிலும் இந்த ஹோட்டலும் எவ்வளவு முக்கியம்னு தெரியும்ல. இது மட்டும் பெருசாச்சுன்னா இத்தனை நாள் நான் சம்பாரிச்ச பேர் புகழ் எல்லாமே ஒன்னும் இல்லாம ஆயிடும். தமிழ், நீ இந்த பொறுப்புல இருக்கிறதுனால தான் எல்லாம் சரியா நடக்கும்னு நம்பிக்கையில இருந்த. என் நம்பிக்கையை தப்புன்னு நினைக்க வச்சிடாத. நான் உங்களை தலகுனிய விட மாட்டேன் ஜனாமா. எப்படி இது நடந்திருக்கும்? எங்க தப்பு நடந்துச்சு? என்ன நடந்திருந்தாலும் சரி, அதை சரி பண்ணியே ஆகணும். நான் பண்றேன்.